அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரூஃபி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து பருப்பை நல்லா களைஞ்சி எடுத்துட்டேன். தேவையான அளவு பருப்பு, அதில் தக்காளி, பூண்டு, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் தேவையான அளவு பெருங்காயத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், இது எல்லாம் இப்போ நல்லா வேக வச்சுக்கலாம். இது வேகட்டும். இப்போ பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சுங்க. ரொம்ப வேகக்கூடாது. நான் காய்கறி அரிஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் என்ன காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு சாம்பார் பொடி, தேவையான அளவு சால்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு இதை வேக விடலாம். இப்போ இது வேகட்டும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விடலாம். இப்போ நம்ம இது வேகிறதுக்குள்ளே புளி கொஞ்சமாக கரைச்சி வச்சுக்கணுங்க. தாளிப்புக்கு கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அளவு மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் சோம்பு பொடி. இப்போ காய்கறி நல்லா வெந்துருச்சு. கடைசியாக மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் வேண்டானா நீங்கள் சேர்க்க வேணாம். புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து ஒரு கொதி வரட்டும். தாளிப்பை சேர்த்துக்கலாம். சுவையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தலை தூவி இறக்க வேண்டியதுதான். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.